சிறையில் இருந்தபடியே அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற ஒரு எழுத்தாளர், மனித உரிமை போராளி, சுதந்திர மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான ஒரு எழுத்தாளர் சிறையில் இருந்தபடியே நோபல் பரிசு பெற்றார். இப்படியும் நடக்குமா? இது கற்பனை கதை அல்ல. செவிவழியாக பேசப்பட்ட ஒரு வதந்தியான ஒரு புனைவு அல்ல. என்றோ நடந்த, ஆராய முடியாத, உறுதிப்படுத்த முடியாத தகவல் கிடையாது. மிக அண்மையில் 2008ஆம் ஆண்டு சீன தேசத்தைச் சேர்ந்த லியூ சியாபோ என்கின்ற எழுத்தாளர், இந்த எழுத்தாளர் மனித உரிமைகள் தொடர்பாக, மனித சுதந்திரம் தொடர்பாக, ஜனநாயகம் தொடர்பாக கருத்து வெளியிட்டு இலக்கிய விமர்சனங்களை மேற்கொண்டு எழுதி உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு சிறந்த எழுத்தாளர். 2008ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு சீர்திருத்தத்துக்குள்ளாக வேண்டும், சீன தேசத்தினுடைய அரசியல் யாப்பு மக்களுக்கு சார்புடையதாக, மக்கள் நலன் குறித்து ஒன்றாக இருக்கப்பெற வேண்டும் என்று புரட்சிகரமான கருத்தை விதைத்து தீவிர முயற்சி செய்து அதன் காரணமாக சீன அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. அப்படி அவர் சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற காலத்தில் 2010ஆம் ஆண்டு நோர்வே தேசத்தினால் வழங்கப்படுகின்ற உலகத்தின் மிக உயரிய விருதான நோபல் பரிசு இவருக்காக பரிந்துரைக்கப்படுகிறது. அப்படி அவர் பரிந்துரைக்கப்பட்டு அந்த நோபல் பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிற போது சிறையிலே இருக்கிறார். அவருடைய விடுதலை குறித்து ஒரு நோபல் பரிசு பெறும் அளவுக்கு தகுதி வாய்ந்த, மனித சமூகத்துக்கிடையே அன்பையும் அந்நியோன்யத்தையும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் நிலைநிறுத்துகின்ற ஒரு எழுத்தாளர் என்று கருதி உலக நாடுகள் எல்லாமே அவருடைய விடுதலைக்காக குரல் கொடுக்கின்றன. ஆனாலும் சீன தேசம் அந்த குரல் கொடுப்புகள் எதற்கும் செவிசாய்த்துக் கொள்ளவில்லை. 2017ஆம் ஆண்டு நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்படுகிற போது அந்த நோபல் பரிசு வழங்கப்பட்ட மண்டபத்தில் ஒரு வெற்று நாற்காலி போடப்பட்டிருக்கிறது. அது இந்த நோபல் பரிசுக்குரிய எழுத்தாளர் லியூ சியாபோ என்கின்ற அந்த எழுத்தாளருக்குரியது. உலகமே வியந்து பார்த்த, உலகமே ஆச்சரியத்தோடு பேசுபொருளாக மீட்டுக்கொண்ட ஒரு முக்கியமான விடயம் இந்த விடயம். சிறையில் இருந்தபடியே அந்த பரிசுக்கு உரியவராகிறார். அவருக்கு நேரடியாக கையில் வழங்கப்படாமல் மேடையில் அறிவிக்கப்பட்டு பிறகு சிறையில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது அந்த விருது. 2017ஆம் ஆண்டு நோய்வாய்ப்பட்டு உடல்நலக் குறைவால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சில தினங்களில் அவர் மரணித்தும் போகிறார். ஆனால் அவர் நோபல் பரிசு பெற்ற அந்த பெருமைக்குரியவராக உலகெங்கிலும் பேசப்பட்டு ஒரு மிகச்சிறந்த மக்கள் நேய, மனிதநேய உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு உன்னத போராளியாக, ஒட்டுமொத்த மனித சமூகமும் அமைதி வழியில் வாழ வேண்டும், அனைத்து மனித சமூகத்தினுடையதுமான ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற உரிமை குரலுக்கு சொந்தக்காரனாக வரலாற்றில் பதிவாகிறார். பெருமக்களே, இந்த சம்பவம் ஆச்சரியமூட்டும்படியான சம்பவம் என்கின்ற வெறும் ஒரு வியப்புக்குரிய சம்பவம் என்பதற்காக மட்டும் உங்களிடத்தில் பகிரப்பட்ட ஒரு செய்தி அல்ல இந்த செய்தி. இந்த செய்தியை உங்களிடத்தில் பகிர்வதற்கு மிக முக்கியமான காரணம், ஒருவரது உடலை சிறையில் அடைக்கலாம், ஆனால் அவரது சிந்தனையை எந்த சிறையாலும் கட்டுப்படுத்த முடியாது. எந்த சிறையிலும் மனிதனுடைய சிந்தனைகள் அடைபட்டு போகாது. சிறைக்குள் இருந்து கொண்டே
மனிதத்துக்காக குரல் கொடுத்தவர், மனிதத்துக்காக எழுதி கொண்டவர், நோபல் பரிசு பெற்றார் என்பது இன்றைய இளைய தலைமுறைக்கு மிக முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய ஒரு விடயம். நாங்கள் சின்ன சின்ன தடைக்கற்களுக்கெல்லாம், சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போய்விடுகிறோம். எங்களால் இந்த தோல்விகளிலே இருந்து மீள முடியாது என்று நினைக்கிறோம். ஆனால் சிறையில் இருந்த ஒரு அடைக்கப்பட்ட வாழ்வுக்கு பின்னரும் தனக்கு மறுமலர்ச்சி உண்டு, தன்னால் சாதிக்க முடியும். வெறுமனவே பெருமைக்காக இந்த விருதை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. சிறைக்குள் இருந்தபடியே தனக்கு கிடைத்த நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றபோது அவர் கூறிக்கொண்ட செய்தி, இது எனக்கு கிடைத்த விருது அல்ல, மனித நேயத்துக்கு கிடைத்த விருது, மனித உரிமைக்கு கிடைத்த விருது. எங்கள் தேசத்து மக்கள் ஒவ்வொருவரும் மனிதாபிமானத்தோடு, சம உரிமையோடு, சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக உலக அரங்கில் கிடைக்கப்பட்ட விருது என்று அந்த விருதை தனக்கான விருதாக இல்லாமல் ஒட்டுமொத்த மனித தேசத்துக்கான, மனித குலத்துக்கான விருதாக அவர் அறிவித்துக் கொள்கிறார், பகிர்ந்தளிக்கிறார். இந்த செய்தி இளம் தலைமுறைக்கு உற்சாகத்தை, உத்வேகத்தை, லட்சிய வேட்கையை, வாழ முடியும், எம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த நம்பிக்கையை தரக்கூடிய பதிவு என்கின்ற காரணம் கருதி இந்த செய்தியை எங்கள் தலைமுறையோடு, எங்கள் இளந்தலைமுறையோடு, இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவ சமூகத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதி இதனை பகிர்ந்து கொள்கிறேன். பெருமக்களே, உலகத்தில் ஆச்சரியமான செய்திகள், வியப்பூட்டும்படியான செய்திகள், நம்ப முடியாத செய்திகள் அரங்கேறிய வண்ணம்தான் இருக்கிறது. வெறும் சாதாரண வாழ்வு என்கின்ற ஒரு சாமானிய வாழ்வை கடந்த சாதனைகள் நிகழ்ந்த வண்ணம்தான் இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையை எங்கள் தலைமுறை கொள்ள வேண்டும். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். லட்சியத்துக்காக சில மனிதர்கள் பணத்துக்காக வாழ்கிறார்கள், சில மனிதர்கள் பதவிக்காக வாழ்கிறார்கள், சில மனிதர்கள் கொள்கைக்காக வாழ்கிறார்கள். கொள்கைக்காக வாழ்ந்து, கொள்கைக்காக குரல் கொடுத்து, சிறைக்கு சென்ற பின்னரும் உலகத்தின் மிக உயரிய விருதான அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற லியூ சியாஃபோ என்கின்ற அந்த எழுத்தாளர் நமக்கெல்லாம் முன்னுதாரணம், வழிகாட்டி, எங்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு வெற்றியின் அடையாளம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.